நகரத்தில் இரவு நேரத்தில் நடக்கும் கொள்ளை மற்றும் சமூக விரோத செயல்களை தடுக்க துப்பாக்கியுடன் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். விடிய விடிய 300க்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்டம் முழுவதும் சுற்றி வந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதுக்கோட்டை மேடு பெருமாள் கோவில் அருகே வசித்து வரும் பெங்களூருவில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் தம்பதி முருகேஷ் ராஜேஸ்வரி. இவர்களது வீட்டில் சில தினங்களுக்கு முன்னர் இரவில் கொள்ளை நடந்தது. அன்று இரவு நடத்துனர் அப்துல் ரஹீம், பரகத் நிஷா மற்றும் அபிராமி ஆகியோரது வீடுகளிலும் பணம், நகை, இருசக்கர வாகனம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். 2 இருசக்கர வாகனங்களில் கத்தி, கடப்பாரை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்தும் 5 கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியது தெரியவந்தது. தாராபுரம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒரே நாள் இரவில் 3 வீடுகளில் கொள்ளை போன நிலையில் காங்கேயத்தில் நேற்று முன்தினம் இரவு ஒரே நாளில் 7 வீடுகளில் தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. 7 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை, பணம் மற்றும் பட்டுப் புடவைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கேயம் தாராபுரம் சாலையில் உள்ள சக்தி நகரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. அப்பகுதியில் வசித்து வருபவர் 61 வயது பிரபாவதி. இவர் நேற்று முன்தினம் அவரது உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார். நேற்று காலை அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசார் சென்று விசாரணை நடத்திய போது அதிர்ச்சி தகவல் வெளியானது. கடந்த சனி, ஞாயிறு 2 நாட்கள் விடுமுறை என்பதால் சக்தி நகர் பகுதியில் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் மற்றும் உறவினர் வீடுகளுக்கு சென்ற 3 வீடுகளில் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த நகை, பணம் மற்றும் விலை உயர்ந்த பட்டுப் புடவைகள் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயுள்ளதாகவும், இதேபோல சக்தி நகருக்கு பின்புறம் உள்ள பாரதியார் நகரில் 4 வீடுகளிலும் மர்ம கும்பல் கைவரிசை காட்டியதும் தெரிய வந்தது. வீட்டின் உரிமையாளர்கள் வெளியூர் சென்றதை நோட்டமிட்ட மர்ம கும்பல் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும், சுமார் 100 சவரன் தங்க நகை, 5 லட்சம் ரொக்கம் மற்றும் 20 விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள் திருடு போனதாக கூறப்பட்டது. திருட்டு நடைபெற்ற இடங்களில் கோவை சரக டிஐஜி சரவண சுந்தர் மற்றும் திருப்பூர் எஸ்பி அபிஷேக் குப்தா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். தடயவியல் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவக்கியுள்ளனர். காங்கேயம் பகுதியில் ஒரே நாளில் 7 வீடுகளில் திருடு போன சம்பவம் காங்கேயம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சிசிடிவி மாட்டி, அதாவது முக்கியமான தெருவில் சிசிடிவி மாட்டி, அப்புறம் ரோந்து பணி, இரவு நேரத்தில் ரோந்து பணி காவலர்கள் அனுப்பிச்சு வச்சு பொதுமக்களுடைய அச்சத்தை போக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதை தடுக்கும் விதமாக திருப்பூர் மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் அனைவரும் கைத்துப்பாக்கியுடன் இரவு ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டுமென திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவு பிறப்பித்தார். குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு இரவு ரோந்து பணியை மாவட்டம் முழுவதும் தீவிரப்படுத்தவும், காவலர்களை அதிகரித்து அனைத்து காவலர்களிடமும் கைத்துப்பாக்கி வழங்க காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி, பல்லடம், காங்கேயம், தாராபுரம், உடுமலை, வெள்ளக்கோவில், மடத்துக்குளம் என 24 காவல் நிலையங்களிலும் பணியாற்றும் 300 காவலர்கள் கை துப்பாக்கியுடன் இரவு முழுவதும் ரோந்து பணி மேற்கொண்டனர். மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டதுடன் வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர். இதனை திருப்பூர் மாவட்ட மக்கள் வரவேற்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.